எல்லா புகழும் இறைவனுக்கு. ரொம்ப நாளாச்சு இந்த சேனலில் வீடியோ போட்டு. இன்றைக்கி நேற்று ரிலீஸ் ஆன தேரே இஷ்குமே இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். தனுஷ், கிருட்டி சேனன், பிரகாஷ் ராஜ் இவங்க பேர் தான் எனக்கு தெரியும். ஸோ இவங்களுடைய நடிப்பில் ஆனந்த் எல் ராய் இவருடைய டைரக்ஷனில் நம்ம தலை ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் வெளியாகியிருக்கிற படம் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்த உடனே படத்தில் பார்த்தீங்கன்னா காலேஜில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் சீன் ஒன்று வருது, அது அப்புறமா பார்ப்போம். காலேஜில் ஓட விட்டு ஒருத்தவரை நம்ம தனுஷ் போட்டு புலன்னு புழக்கிறாரு. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா அதே காலேஜில் படிச்சுக்கிட்ட கிருட்டி சேனன் அவங்க சைக்காலஜி சம்மந்தமாக படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆள் தேவை ஆய்வு பண்ணுறதுக்காக. அவங்க என்ன பண்ணுறாங்க, தனுஷை சூஸ் பண்ணி உன்னோடைய கோவத்தை நான் குறைச்சி காட்டுறேன், அதனால் நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணு, நான் உன்னை கோவத்தை குறைச்சி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சர்டிஃபிகேட்காக அவரை அப்ரோச் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் காதலிக்க தொடங்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான், நான் உன்னை வச்சு ஆய்வு பண்ண போகிறேன், அவ்வளோதான், எனக்கு நீ அவ்வளோதான் தேவை, காதலிக்காது உன்னுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி டயலாக்லாம் பேசுகிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது, நான் காதலிப்பேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காதலிக்கிறாரு. காதலிக்கும் போது என்ன சொல்கிறாரு, நான் காதலை விழுந்துட்டேன் அப்படின்னா இந்த டெல்லியவே தீயை வச்சு கொளுத்துருவேன் அப்படிங்கிற சொல்கிறாரு. ஒரு சந்தர்ப்பத்தில் காதலுடைய வீட்டுக்கு தீயை வைக்கிறாரு. அதெல்லாம் எப்படி பாசிபிள்னு தெரிய வரல. ஏன்னா அரசு பொறுப்பில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரி அவங்க அப்பா, பயங்கர செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்டிவில் இருக்குது. இவர் எப்படி உள்ளுக்குள்ளே வாசலில் கேட்டில் தீயை வச்சாலே விதையை பிடிங்கி வெளில அனுப்பிடுவாங்க, ஆனால் இவர் வீட்டுக்குள்ளே வீட்டுக்கே தீயை வைக்கிறாரு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் லாஜிக் மீறல்கள் இருந்தாலும், இவங்க 2 பேரும் இந்த பிரச்சனைக்கு மத்தியில் சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிறதுக்கு, சேரலை அப்படின்னு ஓப்பனிங் சீன் இவங்களே வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் அவர் ஒரு ஏர்க்ராஃப்ட் பைலட்டாக வருவார். அவர் ஃப்ளைட்டில் போரில் போயிட்டு இருக்கும்போது எதிரி நாட்டு மேலே வேலையை பார்த்து விட்டுறாரு. அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு எதாவது மண்டைக்கிற்கு பிடிச்சி போயிடுச்சு, இவனை ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜி டாக்டரை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த சைக்காலஜி டாக்டர் பார்த்திங்கன்னா நம்ம கிருட்டி சேனன். ஸோ அவங்க கர்ப்பமான நிலையில் தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்த 10 நிமிஷத்தில் தெரியுது. அதாவது யாரோ வாழ்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணலை அப்படிங்கிறத ஓப்பனிங்லேயே அவங்களே சொல்லிடுறாங்க, டைரக்டர் காமிச்சிடுறாரு. இது நான் லீனர் மூவி தான் இது. அவங்க முதல் 2 பேரும் லுக் விடுற இடம் பார்த்திங்கன்னா 2 பேருமே பர்ஃபார்மன்ஸை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. தனுஷை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மெச்சூரான அந்த இடத்துல நடிப்பு, ஒரு அழுத்தமான நடிப்பு வெளியிடுவார். கிருட்டி சேனனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்யூட்டாக அவங்க ஒரு ஆக்டிங் கொடுப்பாங்க. ஸோ கிருட்டி சேனன் நடிப்புன்னு பார்க்கும்போது தனுஷை பிடிச்சி வச்சு மாடியில் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. நீ எதை சொன்னால் நீ கேட்குற, நீ எதை சொன்னாலும் நீ கேட்குறது கிடையாது, உங்கள்கிட்ட நான் எப்படி இதை புரிய வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் எடுக்கிறாங்க. அது ரொம்ப ரசிக்கும்படியாகவே இருக்குது. தனுஷை நம்ம பார்த்து பழகி போன நடிப்பு. அவர் எல்லா படமுமே அசுரன், கர்ணன், எவ்வளோ படங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மெச்சூரான நடிப்பை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே பழக்கப்பட்ட நடிப்பு தான் இந்த படத்தில் அவர் தலைவர் ஸ்டைலில் கலந்து கொடுத்துருக்கிறார். அங்கங்கே நெருப்பு பற்ற வைக்கிற இடமெல்லாம், சிகரெட் பற்ற வைக்கிற இடமெல்லாம் ரஜினி ஸ்டைல்லே கண்ட இடத்துல நெருப்பு பற்ற வைக்கிறாரு. இதெல்லாம் ரஜினி ஸ்டைல் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு தேவைங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணுறாருங்க தெரியுது. அதே மாதிரி ரஜினி மாதிரியே வாயை கோணையாக வச்சுட்டு பேசுகிறாரு, அது நல்லாவே இல்லை. சிகரெட் பிடிக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா இவருக்கு பொருத்தமாக இல்லை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் பிரகாஷ் ராஜ். எக்ஸ்ட்ரானரியான நடிப்பை வெளியெடுத்துருக்கிறாரு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பாதியிலே செத்து போயிடுறாரு. மனசு ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மானுடைய பணி மிக சிறப்பான பணி. 90, 2000களில் இடைப்பட்ட காலங்களில் எந்த அளவுக்கு மெலடியான ஹிட் சாங்ஸ்லாம் கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு இந்த படத்தில் மியூசிக் பண்ணியிருக்கிறார். இடைப்பட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் மியூசிக் நிறைய கொடுத்துருப்பார். பட் இளைஞர்களை பெருசாக கவர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த படம் பொறுத்த வரைக்கும் மெச்சூர்டான ஏஆர் ரஹ்மானுடைய இசை பிரியர்களுக்கெல்லாம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய தீனி அப்படின்னே சொல்லுவேன். எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணி கொடுத்துருக்கிறாரு நம்ம ஏஆர் ரஹ்மான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூரான நடிப்பு, ரொம்ப திகட்ட கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப க்யூட்டாக கிருட்டி சேனனுடைய நடிப்பு இருக்குது. இன்னும் பலர் படத்தில் இருக்கிறாங்க. பட் எல்லாமே பார்த்திங்கன்னா
டெக்னிக்கல் வாய்ஸாக அந்த படம் ஓகே பக்காவாக இருக்குது. ஒளிப்பதிவு, எடிட்டிங் எல்லாமே பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது. இசை முதல் கொண்டு எல்லாமே நல்லாயிருக்கு. பட் கதை அண்டு நடிப்பு இது எல்லாமே பார்த்து பார்த்து பழகி போனால் அறுத்து 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 தள்ளுற அளவுக்கு அரைச்ச மாவு. ஸோ படம் நீங்களும் பாருங்கள். படம் ஒன்ஸு பார்க்கலாம். அதில் வந்துட்டு படம்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு படம் இருக்கலாம் நான் சொல்ல மாட்டேன். படம் ஒன்ஸ் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.